இருக்கிறேன். அங்கே அனனியா சப்பீரால் மேட்டரில் விட்ட சாபமாக என்னன்னு தெரில, அவங்க போய் சொல்லி அங்கே பாடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாம் பயந்துக்கிட்டு இந்த 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 பிரமாணங்கள், இந்த காணிக்கை எல்லாம் பொதுவாக இருந்ததெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஆனால் சபையில் யாரும் வரமாட்டாங்கல்ல. இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு பொய் சொல்கிறான்னு ஒருத்தன் காணிக்கை விஷயத்தில் பொய் சொல்கிறான்னு செத்து போயிட்டான். அடுத்த பக்கம் எவனா வருவான சர்ச்சுக்குள்ளே வந்தாலே பயமாக இருக்கும். காணிக்கை செலுத்துறதோ செலுத்தாததோ ரெண்டாவது. அந்த சர்ச்சில் போய் பேசினா அங்கேயே செத்துறாங்கன்னு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலிசியெல்லாம் மாற்றிட்டாங்க. சகலமும் அவங்களுக்குள்ளே பொதுவாக இருந்ததெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, விதவைங்களுக்கும் ஏழைங்களுக்கும் அந்த தர்ம பணமாக சேகரித்து அதுக்கு தனியாக ஜனங்களை அப்பாயின்ட் பண்ணி அவங்கள அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்பம் பிடுதலும் போதனை பண்ணுறதுலையும் இருக்கிறாங்க, திருவிருந்துலேயும் வேதவாசன போதிப்புலையும் இருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எவ்வளவாய் தன்னை தள்ளி காத்து கொள்கிறார் பாருங்கள். அப்போது